லாஸ்ட்டு ஒரு 1 இயரில் ஒரு எஸ்ஐபி பண்ணியிருந்தீங்க. ஒன் டைமாக வேணாம், எளிய மக்கள் பார்க்குறாங்க இல்லையா? லாஸ்ட்டு 1 இயரில் எஸ்ஐபி போட்டுறவங்களுக்கு ஒரு மாதம் 10,000 போட்டிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். எவ்வளோ ஒரு 1,20,000 போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 2% தான் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். ஒன்றும் பிரமாதமாக இருந்திருக்காது. மிட் கேப்பில் போட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்திருக்கலாம். 4% அது மாதிரி இருந்திருக்கும். ஸ்மால் கேப்பில் போட்டிருந்தா ஒரு 2% இது மாதிரி இருக்கும். ஒரு 2 வருஷம் போட்டிருந்தாங்கன்னா ஒரு 2,40,000 போட்டிருப்பாங்க. தட் இஸ் ரூ. 10,000 24 மாதம். அப்பயும் ஒன்றும் பெருசாக ரிட்டர்ன்ஸ் இருக்காது. 2லேருந்து 4% தான் இருக்கும். பாசிட்டிவாக இருக்கும். எஸ்ஐபி போட்டவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் எவ்வளோ போட்டிருப்பாங்க? ஒரு 12 லட்ச ரூபா போட்டிருப்பாங்களா? த ஆவரேஜ் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் 29 லட்சம் ஆயிருக்கு இண்டெக்ஸ். மிட் கேப் இன்னும் ஒரு 1 லட்சம் ஜாஸ்தி 30 லட்சம் ஆயிருக்கு. இதோடைய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இன் எக்ஸஸ் ஆஃப் 15% உங்களுக்கு லாஸ்ட் 10 இயர்ஸில் இருக்குது. ஸோ இந்த 1 இயர் 2 இயர்ஸில் ரிட்டர்ன்ஸ் இல்லை, இந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளுக்கு ஈக்விட்டி இன்வெஸ்டிங் இஸ் நாட் ஃபார் 1 இயர் 2 இயர்ஸ். முட்டை உடையாமல் ஆம்லெட் போட முடியாது. இந்த 10 வருஷத்தில் கோவிட் பார்த்தோம், ரஷ்யா யுக்ரைன் கிரைசிஸ் பார்த்தோம், இந்தியா பாகிஸ்தான் வார் பார்த்தோம். இந்த 10 வருஷத்துலேயே இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் இல்லைங்கிறத பார்த்தோம். இது இவ்வளோ கடந்து வந்ததுக்கப்புறம் தான் அந்த ரிட்டர்ன்ஸ். ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு டெல் யூ, ஈக்விட்டி இன்வெஸ்டிங் இஸ் நாட் ஃபார் 1 இயர் 2 இயர்ஸ்.